அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று பார்த்தோம். கடந்த செய்தியிலே என் வாழ்வில் நற்கிரியையை தொடங்கினவர், என் வாழ்வில் நற்கிரியையை தொடர்கிறவர், என் வாழ்வில் நற்கிரியையை முடிக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். எதுவரையிலும் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். வேதத்தில் கிறிஸ்துவினுடைய நாள் என்று படிக்கிறோம், கர்த்தருடைய நாள் என்று படிக்கிறோம். வேதாகமத்தில் கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் என 2 சொல்லாட்சிகளை நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாள் பற்றி 1 கொரிந்தியர் 1:8, அதைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 5:5, 2 கொரிந்தியர் 1:14, பிலிப்பியரில் இந்த 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் மற்றும் 11வது வசனத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5:5 அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, 2 கொரிந்தியர் 1:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் என்பதையும் வேதத்திலே நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2:20, 1 தெசலோனிக்கேயர் 5:2, 2 பேதுரு 3:10 பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:2 கிறிஸ்துவனுடைய நாள் அல்ல கர்த்தருடைய நாள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் அதை கூறுகிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:2 இதை வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 2:20 கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அதே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 2 பேதுருவில் அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாள் தொடர்பில் ஏராளமான வசனங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 2வது அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், ஏசாயா 6வது அதிகாரம் 9ஆம் வசனம், எசேக்கியேல் 13வது அதிகாரம் 5ஆம் வசனம், எசேக்கியேல் 30:3, யோவேலில் 1:15, யோவேல் 2:1வது வசனம், 11வது வசனம், 31வது வசனத்தில், யோவேல் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், ஆமோஸ் 5:18, 20, ஒபதியாவில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது, அதில் 15வது வசனத்தில், செப்பனியாவில் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம், 14ஆம் வசனம், சகரியா 14:1, மல்கியா 4:5 இவைகளில் எல்லாம் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் வருகிறது, கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் வருகிறது. இது எதை குறிக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய கிறிஸ்துவினுடைய நாள் என்பது விசுவாசிகளின் தொடர்பில் கூறப்படுகிறது, சபையின் தொடர்பில். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் சபைகளை ஸ்தாபித்த போது, மணவாட்டியாகிய சபையை அவர் ஏற்படுத்தின பொழுது, அந்த சபையின் மக்கள் அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வரும்பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரே. விசுவாசிகளின் தொடர்பில் இந்த கிறிஸ்துவின் நாள் என்பது வருகிறது. நாள் என்பது இங்கே வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கர்த்தருடைய நாள் என்பது இஸ்ரவேலரினுடைய தொடர்பிலே அது கூறப்பட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் வருகிற வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இங்கே வருகிற வார்த்தையாக கர்த்தருடைய நாள் என்று இருக்கிறது. அதாவது வேதாகமத்தில்
19 முறை நேரடியாக கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை பல அர்த்தமுடைய இதே அர்த்தமுடைய பல வார்த்தைகளாக 80 முறைக்கு மேலாக கர்த்தருடைய நாளை குறித்து இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இது ஒரு சபையின் ஒரு மறுரூபம் அடைந்த அந்த சபையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அந்த சபை மறுரூபம் அடைந்து மகிமை அடைந்து பிரதிபலனை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளைத்தான் கர்த்தருடைய நாள் என்று நாம் பார்க்கிறோம். யூதருக்கு இது முதல்ல ஒரு பயங்களை கொண்டு வருகிற ஒரு நாள், பின்பு ஆசீர்வாதமான 1000 வருட அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை, கிறிஸ்துவினுடைய நியாயாசனம், அவர் அளிக்கக்கூடிய பிரதிபலன்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், இவைகள் கிறிஸ்துவின் நாளை குறித்து நமக்கு நினைவுபடுத்துகின்றன. கிறிஸ்துவின் நாள் என்று சொன்னாலே இயேசுவின் இரகசிய வருகை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய நியாயாசனம் வைக்கப்படுகிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அவனவனுக்குரிய பிரதிபலன்களை அளிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், மணவாளனாகிய இயேசுவோடு மணவாட்டியாகிய சபை இணைக்கப்படுகிற அந்த காரியத்தை தான் இங்கே புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் நாள் என்று அழைக்கிறது. இரகசிய வருகைக்கு பின்பாக உபத்திரவ காலம், வெளிப்படையான வருகை, நியாய தீர்ப்பு, 1000 ஆண்டு ஆட்சிகளை குறித்துத்தான் கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இரகசிய வருகையுடன் உன்னதத்தில் கிறிஸ்துவுடன் நாம் தொடங்குகிற அந்த வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லுகிற அந்த நாள் தான் கிறிஸ்துவின் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே உபத்திரவ காலம், 1000 ஆண்டு ஆட்சியைத்தான் இங்கே கர்த்தருடைய நாள். முதல்ல பயங்கரம், யூதர்களுக்கு பயங்கரமாக இருக்கும். பின்பு அவர்களுக்கு அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டி நிற்கும் பொழுது ஆண்டவர் இங்கே இந்த பூமியில் வந்து சத்ருவோடு கூட யுத்தம் பண்ணின பின்பு ஆண்டவர் இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சியை தொடங்குகிறாரே. அந்த 1000 ஆண்டு ஆட்சி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்கால ஆட்சி. 1000 ஆண்டும் ஆண்டவர் எருசலேமை தலைநகராக கொண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற அந்த நாளைத்தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது. சபையின் நாட்களாகி நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்தில் தொனிக்கும் பொழுது நம்ம வயலில் இருந்தாலும் சரி, எந்திரம் அரைத்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் சரி, நாம் விழித்திருக்கிறவர்களாக ஆவியானவரை நமக்குள்ளாக பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படும். ஒருவேளை நாம் மரித்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு உன்னத வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.